ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல். இன்னொரு குக்கிங் வீடியோ. இது மீன் கறி வைக்கிற ஒரு மெதட் தான். ஏற்கனவே ஒரு மெதட் போட்டிருக்கிறேன். அது தேங்காய் எண்ணெய் விட்டு வெங்காயம் மிளகாய் தாளிச்சு எப்படி வைக்கிறதுன்றதான். இது எந்த ஒரு எண்ணெயுமே பாவிக்காம கறியை கூட்டி வைக்கிறது எப்படி தான் போட்டிருக்கிறேன். அதுக்கு சட்டிக்குள்ள மீனை போட்டு தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடுறேன். அதுக்கு பிறகு ஒரு தக்காளி பழம் வெட்டி போடுறேன். அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு போடுறேன். அதோட 2 பழம் 3 பழம் சேர்ந்த மாதிரி விடுறேன். பிறகு புளி கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு தூளையும் போட்டுட்டு அடுப்புல வைக்கிறேன். அடுப்புல வைக்கிற நேரம் கோப்பையால மூடி விடுறேன். ஏன்னா சொல்லி சொன்னா அந்த தூள் வைக்க அடங்குறதுக்காக. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை. அப்பதான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து கொள்ளலாம். நிறைய குக்கிங் வீடியோஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. நானுமே இந்த யூடியூபுக்கு புதுசுதான். அதால நீங்க போடுற கொமெண்ட்ஸும் லைக்ஸும் தான் என்ன மோட்டிவேட் பண்ணு. ஓகே, கோப்பையால மூடி விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண குழம்பு கொதிச்சிரும். அதுக்கு பிறகு கோப்பை எடுத்த பிறகு முதலாம் பால் விடுறேன். முதலாம் பால் நல்லா திக்கா இருக்கிறது இனிமே நல்லா. அதுக்கு பிறகு உள்ளி இடிச்சு போடுறேன். உள்ளி இடிச்சு போடுறதால நல்ல வாசமா இருக்கும் கறி. அதுக்கு பிறகு நல்லா வத்தி வந்தோன்னு இறக்குறேன் குழம்ப. இப்படிதான் அந்த குழம்பு இருக்கு. சோ நான் இதுல எந்த ஒரு ஆயிலுமே ஆட் பண்ணல. ஆயில் விட்டு சாப்பிட பிடிக்காத இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடலாம். இந்த குழம்புமே நல்லா தான் இருக்கு. யாரெல்லாம் இப்படி ட்ரை பண்ண போறேன்னு சொல்லி சொல்லுங்க. ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உண்மையாலுமே இந்த கறி நல்ல டேஸ்டா தான் இருக்கு. தூளுமே நான் குறைவாத்தான் சேர்த்திருக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப வெயில் காலம் தானே, அதனால உரைப்பையுமே நான் குறைவாத்தான் சேர்த்துக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.